கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவின் கீழ் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்கள். நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு அவர் அவசரமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். உடனடி சிகிச்சைகளை வழங்கும் விதமாக இப்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கடுமையான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏராளமான STF வீரர்கள் குவிக்கப்பட்டு அந்த இடமே முற்றுமுழுதாக பலத்த பாதுகாப்பின் கீழ் கொன்றப்பட்டிருப்பதாகவும், அதே வேளையில் குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த CID-னரை சேர்ந்த ஏராளமான CID ஆஃபீஸர்ஸ் அந்த இடம் முழுவதும் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருப்பதாகவும், அவர்களும் மேலதிக பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சுரேஷ் சாலே அவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். இப்போ 3 மாதங்களுக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அப்படி இருக்கக்குள்ள கடந்த வெள்ளிக்கிழமை இரவில் இருந்து அவர் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். சாப்பிட மாட்டேன், மருந்து குளிசைகள் எதுவுமே குடிக்க மாட்டேன், நான் சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பேன் என்று சொல்லி அது ஒரு உறுதியா அது ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது சாதாரணமாக ஓகே ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருப்பார் போலக்கு, பிறகு அடுத்த நாள் சாப்பிட்டுருவார், அந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. இருந்தாலும் அதை அவர் ஒரு சீரியஸாக செய்ததால், இல்லை நான் கடைசி வரைக்கும் சாப்பிட போகிறதும் இல்லை, மருந்து குளிசைகள் எடுக்க போகிறதும் இல்லை, எனக்கு இங்கே சிறைச்சாலையில் நிறைய சித்திரவதைகள் நடக்குது, நிறைய மனிதாபிமான மற்ற செயற்பாடெல்லாம் இங்கே நடந்து இருக்குது, எனவே அதை வெளிப்படுத்தும் விதமாக நான் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லி அதில் அவர் உறுதியாக இருந்தபடியால், அப்போ நேற்று ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய உடல்நிலை மோசமடைந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே உடனடியாக அவர் தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை அவருடைய மனைவியும் சுரேஷ் சாலே அவர்களுடைய மனைவியும் மகனும் நேரடியாக சென்று பார்த்திருக்கின்றார்கள். பார்க்கக்குள்ள அவருடைய உடல்நிலை அவர் கதைக்கவே கஷ்டப்பட்டார் என்று சொல்லி அவரால் நடக்கவே முடியல. அவரை அங்கிருந்த ஆபீசர்ஸ் போலீஸ் ஆபீசர்ஸ் கைத்தாங்களாக கூட்டிக் கொண்டு வந்தார்கள். இந்த மாதிரி விஷயங்களை ஊடகங்கள் மத்தியில் சொன்னவா சுரேஷ் சாலே அவர்களுடைய மனைவி. அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் சாலே அவர்களுடைய மனைவி போலீஸ் மா அதிபருக்கு ஒரு அவசரமாக கடிதம் ஒன்றை எழுதியிருந்தால், இந்த மாதிரி அவருக்கு சிகிச்சைகள் வழங்கப்படணும், அவர் பாதுகாக்கப்படணும் என்று சொல்லி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரேஷ் சாலே என்ன செய்யறாருன்னு சொன்னால், தடுப்பு காவலில் இருந்து கொண்டே தன்னுடைய சட்டத்தரணிக்கு அவசரமாக ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புகிறார். அப்போ அவருடைய சட்டத்தரணி அசித் ஸ்ரீவர்த்தன. அப்போ அவருக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் போல அனுப்பப்பட்ட தகவலில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இந்த மாதிரி சட்டத்தரணி அவர்களே, எனக்கு ஏலாமல் போய்கொண்டிருக்குது, அதாவது நான் சாக போகிறது எனக்கே தெரியுது, என்னுடைய சாவு என்னுடைய கண்ணுக்கு முன்னால் தெரியுது, அதனால் நீங்கள் சில ஏற்பாடுகளை செய்யணும். முதலாவது நான் என்னுடைய இறுதி விருப்பம் இருக்குதானே, இந்த உயிர் எழுதுறேன்னு சொல்லுவோம் தானே, அந்த உயிரை நான் எழுத போகிறேன், எனவே அதற்குரிய ஏற்பாட்டை செய்து தாங்கோ, இது முதலாவது. ரெண்டாவது நான் என்னுடைய உடல் உறுப்புகளை, மிக முக்கியமாக என்னுடைய கண்களை தானம் கொடுக்க போகிறேன், எனவே தானம் கொடுக்குறேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யத்தானே வேணும், அதுக்கு ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி அந்த மாதிரியான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்க, நான் சைன் வைக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சட்டத்தரணி ஸ்ரீவர்த்தனுக்கு அவசர தகவல் ஒன்றை அனுப்புகின்றார் சுரேஷ் சாலே. அப்போ அதுக்கு பிறகு என்ன செய்யறாருன்னு சொன்னால், சட்டத்தரணி உடனடியாக அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார், தன்னுடைய பங்குக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறார். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், குற்றப்புலனாய்வு பிரிவு இருக்குத்தானே, குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகர் அவர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி, இந்த மாதிரி சுரேஷ் சாலையினோட தொடர்பு கொண்டவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கார், உயிர் எழுத போகிறாராம், அது மட்டும் இல்லாமல் கண் தானம் செய்ய போகிறாராம், எனவே அவருடைய சாவு அவருக்கே விளங்குது, அவருக்கு எந்த நேரத்திலும் என்ன வேணுமென்றாலும் நடக்கலாம், எனவே அவர் காப்பாற்றப்படணும், அவருக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்படணும் என்று சொல்லி இந்த மாதிரி கோரிக்கைகளை வச்சு குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகர் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்புகின்றார் அவருடைய சட்டத்தரணி சுரேஷ் சாலே அவர்களுடைய சட்டத்தரணி ஸ்ரீவர்த்தன அவர்கள். அப்போ இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலமையும் மத்தியானம் பகலெல்லாம் நடந்துருக்கக்குள்ளதான் பின்னேற கைக்கு அவர் அவசரமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு இப்பொழுது பலத்த பாதுகாப்பின் கீழ் அவருக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த போது மனிதாபிமானம் அற்ற முறையில் நடத்தப்பட்டிருந்தார், அவர் விலங்குகளைப் போல நடத்தப்பட்டிருந்தவர், நாயை விட கேவலமாக நடத்தப்பட்டிருந்தார் என்று சொல்லி உதய கம்மன் பிள்ளையிலிருந்து எல்லாரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்ன பிரச்சனை சொன்னால், உண்மையிலேயே சுரேஷ் சாலைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே கூட அதை சொல்றாக்களார் வெளியில உதய கம்மன் பிள்ளை தானே, எனவே உதய கம்மன் பிள்ளை சொன்னதாலேயே பொதுமக்களை தான் நம்பல, உதய கம்மன் பிள்ளை கதையாராவது சீரியஸ் அடுப்பினமா இல்லை தானே, எனவே இவரும் சரத் வீரசேகரவும் இந்த இருக்கிற இந்த இனவாதிகள் என்று முத்திர குத்தப்பட்டார்கள் எல்லாம் சேர்ந்து இதை ஒரு டிராமா மாதிரி போடைக்குள்ள அது பொதுமக்கள் சீரியஸாகவே எடுக்கல, இதுவே இந்த டிராமாவாக இருக்கும் என்று சொல்லி பிறகு நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அப்புறம் தான் ஓரளவு மக்களுக்கு விளங்கி இருக்குது, ஓஹோ இந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸ் போல நடக்குது, உண்மையிலேயே அவர் சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்துக்கார் போலாம் கிடக்கு என்று சொல்லி இப்பொழுது அவருக்கான சிகிச்சைகள் வழங்க
வழங்கப்பட்டு வருகின்றன. மேலதிக விவரங்கள் இன்று திங்கட்கிழமை காலை வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இருக்கிறதுல வந்து சுரேசாலை அவர்களுக்கு ஆதரவாகவும் அவரை விடுவிக்க கோரியும் இன்று அடையாள உண்ணாவிரத போராட்டங்களும் ஏனைய எதிர்ப்பு போராட்டங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு குரூப் இருக்குத்தானே, உதயகமன் பில, சரத் வீரசேகர, நாமல் ராஜபக்ச, இந்த மாதிரியான குரூப் எல்லாம் ஒரே குரூப் தான். எல்லாரும் வந்து மாற்றி மாற்றி அறிக்கைகள் விட்டதும் நாங்கள் போராட போகிறோம், சுரேஷ் வந்து இந்த ஈசக்குண்டு தாக்குதலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, ஈசக்குண்டு தாக்குதல் நடத்தினது வந்து முழுக்க முழுக்க ஐஎஸ் அவையெல்லாம், அதில் வந்து சஹ்ரான் காசிம் அவர் தான் நடத்தினவர், மற்றபடி சுரேஷ் வந்து வேணுமெண்டையில் சிக்க வைக்கப்பட்டிருக்கார், அவர் வந்து நிரபராதி, அவர் நாட்டுக்காக போராடினவர், அப்படி இப்படி என்று சொல்லி இந்த குரூப் வந்து நேற்று பட்டவாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இன்றைக்கு வந்து அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை வந்து அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். மிக முக்கியமாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக அடையாள உண்ணாவிரத போராட்டம் என்று சொல்லி அதில் வந்து விமல் வீரவன்சவும் கலந்து கொள்கின்றார். எனவே உங்களுக்கு தெரியும் தானே, விமல் வீரவன்ச வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தினா அதில் என்ன நடக்கும் என்று சொல்லி, அவற்றை உண்ணாவிரத போராட்டம் ஒரு நாளைக்கு மேலே நீடிக்காது, இந்த கடைசியில் வந்து அதை முடிச்சிடுவார். எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். எல்லாம் ஓகே தான், அவர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டதும் ஓகே தான், இவியல் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்துறதும் ஓகே தான், எல்லாம் சரிதான். ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குது. அது என்ன கேள்வி என்று சொன்னால், மேஜர் ஜெனரல் சுரேஷ் வந்து எப்போ கைது செய்யப்பட்டவர்? பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டவர். அப்போ கைது செய்யப்பட்டு அந்த கைது செய்யப்பட்ட முதல் நாள், அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் எல்லாம் வந்து கடுமையான விசாரணைகள் நடந்திருக்குன்னு தானே, கேட்க வேண்டிய எல்லா கேள்விகளும் கேட்கப்பட்டு எடுக்க வேண்டிய எல்லா தகவல்களும் எடுக்கப்பட்டிருக்குன்னு தானே. சரி, பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டவர். மார்ச் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை, உண்ணாவிரத போராட்டமும் இல்லை, ஒரு விதமான பிரச்சனையுமே இல்லை. ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி 2ஆம் மாதம், அது வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஒரு போராட்டமும் இல்லை. மே மாதம் 25ஆம் தேதி 3வது மாதம் முடிய போது, அப்பவும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்பவும் இந்த சித்திரவதை செய்யணும், சாப்பாடு தெரியணும் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி ஒரு விதமான கம்ப்ளைண்டும் இல்லை, ஒரு விதமான முறைப்பாடும் இல்லை. முதல் 3 மாதங்களும் வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்போ அதுக்கு பிறகு என்ன நடந்தது? இப்போ திடீரென்று என்ன நடந்தது? எதுக்கு இந்த கடந்த ஒரு 4-5 நாட்களாக ஒரு திரும்ப சுரேஷ் சாலே அவர் வந்து துன்புறுத்தப்படுகிறார், அவருக்கு வந்து கொடுமைகள் நடக்குது, சாப்பிட சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி இந்த செய்தியெல்லாம் திரும்ப வந்துருக்குது. அதென்ன கடந்த 3 மாதங்களாக ஒரு செய்தியுமே வரையில, கடந்த 4-5 நாட்களாக மட்டும் திரும்ப இந்த செய்திகள் வருதுன்னு சொன்னால் அங்கே தான் இருக்கு விஷயம். ஏன்னு சொன்னால், கோத்தாபய ராஜபக்சவுக்கு பயண தடை விதிக்கப்படுது. இப்போ ஜூன் மாதம் 3ஆம் தேதி அன்றைக்கு ஆரம்பித்த பிரச்சனை. இவ்வளோ காலம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. கோத்தாபய ராஜபக்சவுக்கு பயண தடை விதித்தோடனே உடனே இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து வெளியில் வருது. அதாவது வந்து அவர் துன்புறுத்தப்படுகின்றார், தன்னுடைய உயிரை வந்து தானே மாய்க்கிற கட்டத்துக்கு அவர் வந்துட்டார், இந்த விட்டா சாப்புறார், இந்த கடைசி கட்டத்தை நெருங்கிட்டது, கடைசி நாட்களை கடைசி மனத்தியாளங்களை எண்ணிக்கொண்டிருக்கார் என்று சொல்லி எல்லாரும் அந்த இனவாதிகள் என்று சொல்லப்படுற எல்லாருமே வந்து ஆளாளுக்கு வந்து அறிக்கை விடினம். அப்போ இதை கூட்டி கழிச்சு பார்க்கங்களுக்கு விளங்குது தானே, கோத்தாபய ராஜபக்சவுக்கு எதிராக முக்கியமான சாட்சியாக மாறின உடனே அவருக்கு எல்லா நெருக்கடிகளும் எல்லா பிரச்சனையும் வந்து கடைசியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டார். இவ்வளோ காலம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்போ இதுக்கு பின்னால் வந்து ஒரு சதி முயற்சி இருக்கலாம்ன்றதை எங்களால் ஊகிக்கக்கூடியதாக இருக்குதானே. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஈடுபட்டு முன்னுக்கு 2 போராடுறாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உதயகம்மன் பில, விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர, இந்த குரூப் தான். அப்போ அது வந்து குற்றப்புலனாய்வு பிரிவுக்கும் தெரியும், இந்த ஆக்கெல்லாம் வந்து இப்போ களத்தில் இறங்கிக்கணும்னு சொல்லி போலீசாருக்கும் தெரியும். எனவே அவர்கள் மேலே தான் முதல்ல நடவடிக்கை எடுக்கணும், அவர்களை தான் முதல்ல வந்து கண்காணிக்கணும். என்ன திடீரென வந்து டிராமா போட்டு கொண்டிருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க, ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக ஒரு ஆள் சாட்சி சொல்றாருன்னு சொன்னா, அவர் எவராக இருந்தாலும், அவர் ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர், மேஜர் ஜெனரல், எவராக இருந்தாலுமே அவருக்கு ஏதாவது நடந்துடும் போல நடக்குது. ஏன்னு சொன்னா, கடந்த காலங்களில் வந்து எத்தனை பேர் மர்மமான முறையில் வந்து உயிரிழந்தவை. எனவே ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக வாய் துறக்கவே முடியாமலாம் கிடக்கு. அப்படி இருக்குதுன்னு இல்லாம, எனவே போலீசாரும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் இந்த ஒரு டிராமாவை வந்து முதல்ல வந்து செக் பண்ணணும், அது சம்பந்தமாக விசாரணைகள் நடத்தணும். அப்பதான் இன்னும் நிறைய உண்மைகள் தெரிய வரும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இன்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக இந்த யூகேக்கு வந்த அது சம்பந்தமான ஒரு வழக்கு கொண்டு போய் கொண்டிருக்குது. 16.6 மில்லியன் ரூபாய் காசை வந்து செலவழிச்சார் என்று சொல்லி அந்த வழக்கு வந்து இப்போ கனகாலமாக போய் கொண்டிருக்குது. எனவே இன்றைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராகவும் அவருடைய செயலாளராக இருந்த சமன் எக்கநாயக்க அவர்களுக்கு எதிராகவும்,
அதோட இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த வழக்கு சம்பந்தமாக ரணில் விக்ரமசிங்கவனுடைய மனைவி இருக்கிறா தானே மைத்திரி விக்ரமசிங்க, அவாவையும் வந்து இதுக்குள்ளே சேர்த்து கொள்றதுக்காக அவாட்டையும் வந்து விசாரணைகள் நடத்தப்பட்டது. ஆரம்பத்தில் வந்து குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வர சொல்லி கடிதம் போடப்பட்டது. ஆனால் அவா போகலை, உடல்நிலையை காரணம் காட்டி போகலை. அதுக்கு பிறகு அவாண்ட வீட்டை போயிட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல், ஒரு 10-15 நாளைக்கு முதல் சிஐடி டீம் ஒன்று போயிட்டு விசாரணை நடத்தினது அங்கே. பிறகு நேற்று அறிவித்திருக்கின்றார்கள் என்னென்னு சொன்னால், இந்த வழக்கில் இருந்து மைத்திரி விக்ரமசிங்க, அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மனைவி மைத்திரி விக்ரமசிங்க வந்து விடுவிக்கிறேன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால், அவாண்ட சைட்டில் எந்த விதமான குற்றம் இருக்கிற மாதிரி தெரியலை. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு சொன்னால், இங்கே யூகேல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் வூல்வர்ஹாம்ப்டன் யூனிவர்சிட்டி இருக்குது தானே, அங்கே வந்து அவாக்கு தான் பட்டமளிப்பு விழா நடந்தது. அவா தான் பட்டம் பெற்றவா. அவாண்ட நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு தான் ரணில் விக்ரமசிங்க வந்தவர். அதுக்காக அந்த வழக்கில் அவாக்கு தொடர்பு இருக்குது, அரசாங்க நிதியை அவா வந்து வீணாக்கினான்னு சொல்ல முடியாது தானே. எனவே சிஐடி டீம் போயிட்டு விசாரித்து பார்த்துருக்குது. அதில் வந்து போதிய அளவு சாட்சிகளோ ஒரு ஒழுங்கான விஷயங்களோ இல்லை என்றபடியால் அவாவை வந்து விடுவிக்கிறேன்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராகவும் சமன் எக்கநாயக்க அவர்களுக்கு எதிராகவும் இன்று வழக்கு விசாரணைகள் இடம்பெற உள்ளன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.